பதினஞ்சு போட்டியாளர்களை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவங்களுடைய தனிமையை படம் பிடிச்சு காட்டி அதுல பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற பிக் பாஸ் ஷோவும் அடல்ட் கண்டென்ட் போற வெப்சைட்டும் ஒண்ணுதான்னு நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில இந்த நிகழ்ச்சி மேல கெட்ட அபிப்பிராயம் வந்துகிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும்ட்டு சில அமைப்புகள் கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமா அவங்க எடுத்து வைக்கிற காரணம் எல்லாமே ஏற்புடையதாவே இருக்கு. அது என்னன்னா, இந்த 15 பேரையும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க வச்சு அவங்க ஒத்துமையா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சின்ட்டு பிக் பாஸ் டீம் சொன்னாலும் அந்த மாதிரியே இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. அத்தனையும் பொய்ன்னு சின்ன குழந்தைக்கும் தெரியற மாதிரி தான் இருக்கு இந்த ஷோ. நல்ல உறவுகளை கூட கொச்சப்படுத்துற மாதிரியே இந்த நிகழ்ச்சி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒரு ஆண் அவன் தங்கச்சின்னு சொல்லி பழகுற ஒரு பொண்ணு கிட்ட இல்ல அவனை நம்பி பொம்பளை பிள்ளைங்களை விடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தரன்ட்டு இன்னொருத்தன் சொல்றான். கடைசியா அவன் தங்கச்சின்னு சொன்ன பொண்ணே அவன் வெளியே போறதுக்கு ஓட்டு போடுறா. இந்த மாதிரி ஷோலாம் ஒரு ஆரோக்கியமான உறவு கிடைச்சும் வெறும் பணத்துக்காக அதை கொச்சப்படுத்த இவங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. நம்ம வாழ்ற இந்த சமூகத்துல தான் அந்த மனுஷனும் வாழ்றான். இந்த நிகழ்ச்சியை அவனுடைய குடும்பம் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அந்த மனுஷனோட குடும்பத்தை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கேவலமா டிஆர்பிக்காகவும் பணத்துக்காகவும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. சரி, அவங்க தான் அப்படி நடத்துறாங்கன்னா இந்த மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்ட போட்டியாளர்கள் கூடவா மனசாட்சி இல்லாம போகும்? இவங்களுடைய குடும்பம் கூட தான் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம அப்பாவா அப்படிப்பட்டவர்னு அவங்க பசங்களுடைய மனசுல இந்த விஷயத்தை விதைக்கிற இந்த மாதிரி பேச்செல்லாம் அந்த குடும்பத்தை அழிச்சிடும்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? குடும்பத்தோட பாக்குற ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு அரைகுறையா அந்த நடிகைகளை ட்ரெஸ் பண்ண வச்சு அசிங்கமா பேசுறது, ஆபாசமா ட்ரெஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி காட்டுறது, அடிக்க கை ஓங்குறதுன்னு போயிட்டு ஒருத்தனை பைத்தியக்காரனா மாத்தி பொம்பளை பொறுக்கின்னு பேர் வைக்குது. சரி, ஆம்பளன்றதுனால இந்த மாதிரி பழி போடுறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்களோ இதை விட மோசமா சண்டை போடுறாங்க. அக்கான்னு கூப்பிட்ட ஒரு பொண்ணை என்னெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. இந்த மாதிரி ஷோலாம் பார்த்தா எல்லா குடும்பமும் பிரிஞ்சுதான் போகும்ட்டு மக்கள் மத்தியில எதிர்ப்பு வலுக்குது. இது போதாதுன்னு யங்ஸ்டரை பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ற மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணோ இது ரியாலிட்டி ஷோன்னு கூட பார்க்காம நீ என்ன ஓரின செயற்கையாளனா அப்படின்ட்டு பச்சையா கேக்குறாங்க. இந்த காட்சியை அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களும் ஹைலைட்டா போட்டு இன்னும் பிரபலப்படுத்துறாங்க. இதுல இன்னொரு பொண்ணோ என்ன கட்டிப்பிடிக்க ஆளே இல்லைன்னு சொல்லுது. இந்த மாதிரி நிகழ்ச்சி தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கும்னு நம்ம தமிழருக்கு உண்டான பண்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க வைக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடை பண்ணணும்ட்டு அந்த அமைப்பு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களும் வற்புறுத்துறாங்க. மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.